அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து நான்வெஜ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1 kg சிக்கனில் பாதி எடுத்து நான் வந்து ஆணை வச்சுட்டு பாதி எடுத்து 65 போட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி அப்படியே வச்சுருக்கேங்க. நம்ம இப்போயே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம செய்யறதுக்கு வந்து டென்ஷன் இல்லாத ஈஸியாக ஒரு ½ அன் ஹவர்லேயே நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ரெசிபியாக நான் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து புதினா சட்னி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு மல்லி புதினா எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அதோடு சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, இஞ்சி கொஞ்சம் சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு புளி ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே 65க்கும் நம்ம வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு ½ kg சிக்கனில் வந்து 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் அப்படியே பிழிஞ்சு ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இந்த சிக்கன் வந்து 65 வந்து நமக்கு வந்து ஊறி வந்திருக்கும். அந்த சிக்கனோட சேர்ந்து அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரசத்தையும் தாளிச்சிடலாம். ரசம் தாளிப்புக்கு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுத்த பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள், கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு மட்டும் தாளித்து விட்டுருங்க. சூப்பரான வாசனையாக இருக்குங்க. தக்காளி ரசம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இன்றைக்கி. அதுக்குள்ளே புதினா சட்னியும் ஒரு பக்கம் நான் வந்து தாளிச்சிட்டேன். கடுகுத்த பருப்பு மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த புதினாவை எடுத்து அதோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அப்படியே இறக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போனதும் அதுக்குள்ளே நம்ம ஒரு குழம்பும் குக்கரில் நான் வந்து வச்சுருவேங்க. எப்பயுமே சிக்கன் குழம்பு வைக்கும்போது நான் குக்கரில் வச்சுட்டேன்னா ஒரு உங்களுக்கு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு நான் குழம்பு ரெசிபிலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியில் நான் வந்து போட்டிருக்கேங்க. அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜாமானும் நல்ல ஜிங்க் ஃபுல்லாக சேர்ந்து போச்சு. ஜாமான் எல்லாத்தையும் நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஃபைனலாக சிக்கன் குழம்புல நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் ஃபைனலாக ஊற்றி தான் நீங்கள் வந்து கொதிக்க வைக்கணும். 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அதையும் இறக்கிட வேண்டியது தான். நம்ம சாப்பிடும்போது சிக்கன் 65 பொரிச்சிட்டு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. குழம்பும் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். எல்லாமே மேக்னேட் பண்ணி வச்சுருந்தா நம்ம சிக்கனும் எல்லாம் மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட ஊறி வந்திருக்குங்க. நமக்கு ரசம் புதினா சட்னி சூடான சாதமும் ரெடி பண்ணிவிட்டேன். நம்ம இந்த 65யோட எப்போயுமே வெங்காயம் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. நான் 65 சூடாக பொரிச்சிட்டு இருக்கும்போது எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷலாக இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. தொழுதுட்டு வந்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.